Hello friends, welcome to Shobha's cookbook. இனி நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து eggless chocolate sponge cake. இது eggless மட்டும் இல்ல, இது வந்து ஒரு குக்கர் கேக். சூப்பரா ஸ்பாஞ்சான கேக் வீட்லயே ட்ரை பண்ணலாம் நமக்கு. சோ இந்த நியூ இயருக்கு நீங்க இந்த கேக்கை ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. சோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். பண்ணதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கணும். குக்கரை வந்து நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ண போறோம். நம்ம ஓவன்ல கேக் பண்ணும்போது ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணுவோம். ஸோ அதே ப்ராசஸ் தான் நம்ம குக்கர்லயும் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் பேனோ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து உப்பு ஆட் பண்ண போறோம். உங்கள்கிட்ட கல் உப்பு இருந்தா கல் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் உப்பு ஆட் பண்றேன். அது நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரிங் இருக்கும், அதை இதுல நடுவில் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிருங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ரிங் இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணம், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதை இப்படி வைக்கணும். நீங்க இப்படி வைக்க கூடாது, இப்படி வைக்கணும். வச்சுட்டு இதுக்கு மேல நீங்க கேக் டீனை வைக்கலாம். ஸோ நான் இங்க வந்து ரிங் வச்சிருக்கேன். இதை நம்ம வந்து இனி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ண முன்னாடி குக்கர்ல இருக்க கேஸ்கெட் நம்ம போடக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணிடணும். அது மாதிரி வெயிட்டும் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 10 minutes சிம்ல வச்சு நம்ம வந்து இதை ப்ரீ ஹீட் பண்ண போறோம். சோ இது ப்ரீ ஹீட் ஆற வரைக்கும் நம்ம வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ணலாம். பேட்டர் ரெடி பண்றதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி ஒரு கேக் டீன் எடுத்துக்கோங்க. இதை மேல வந்து நம்ம டஸ்டிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கணும். சோ அதுல நான் வந்து இப்போ கொஞ்சம் போல ஆயில் ஊத்திக்கிறேன். ஆயிலோ பட்டரோ ஏதாவது ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா நாலா பக்கம் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரீஸ் பண்ணிடணும் எல்லா பக்கமும். அப்புறம் கொஞ்சம் போல நம்ம வந்து மைதாவால டஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போட்டா போதும். அதை இதே மாதிரி டஸ்ட் பண்ணி இது ரெடி ஆயாச்சு. இதை நம்ம வந்து இனி சைட்ல வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம பேட்டர் ரெடி பண்ண போறோம். முதல்ல வந்து நம்ம வந்து வெட் இன்கிரீடியன்ஸ் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கேக்குக்கு வந்து சுகர் கிடையாது. ஸோ நான் வந்து இங்க ஒரு டின் மில்க்மேட் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணலாம். ஸோ எல்லா மில்க்மேடும் நான் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தால ஆட் பண்ண போறது வந்து 1/4 கப் ஆயில், அதாவது 1/4 கப் ஆயில். அடுத்தால 1/4 கப் வார்மான, ரொம்ப சூடான பால் ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஸோ இதெல்லாம் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 1 to 2 minutes வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆயாச்சு பாருங்க. இனி நம்ம வந்து இனி ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம டைரக்டா ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும், சலிக்கணும். ஸோ 1 கப் மைதா எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் கேக் பண்றதுனால நான் இங்கே வந்து 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர், அதையும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சம் போல ஒரு பிஞ்சு உப்பு. இது எல்லாமே நல்லா சலிச்சுக்கணும். ஸோ இது நல்லா சலிச்சாச்சு. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்பேட்டலா எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடா மிக்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு மிக்ஸும் அப்புறம் ஒரு கட் ஃபோல்டு, இந்த மாதிரி பண்ணுங்க. இப்படி ரவுண்டா வந்து அப்புறம் நடுவில் ஒரு கட்டு. இப்படிதான் நம்ம கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணோம்னா கேக் ரொம்ப ஹார்ட் ஆயிரும், நமக்கு சாஃப்டா கிடைக்காது. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இதை வந்து டின்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த கேக் டின் ரெடியா இருக்கு. இனி இதை பேட்டர் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கேக் ஊற்றினதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இப்படி ஒரு டேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது ரிலீஸ் ஆயிடும். ஸோ நம்ம இதை வந்து இனி நம்மளோட ப்ரீ ஹீட் குக்கர்ல நம்ம வைக்கலாம். வாங்க. ஸோ நம்மளோட இந்த குக்கர் நல்லா ஹீட் ஆயாச்சு. இனி நம்ம இதை திறப்போம். பைய நிதானமா வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப சூடா இருக்கு. இனி நம்ம இதை க்ளோஸ் பண்ணி சிம்ல 40 minutes நம்ம இதை பேக் பண்ண போறோம். ஸோ பேக் ஆனதுக்கு அப்புறம் நடுவில் நீங்க திறக்கவே கூடாது.
ஸோ 40 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இது பேக் ஆகி வந்திருக்குன்னு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ 40 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம இனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட கேக் பேக் ஆயிருக்கான்னு. பாருங்க கேக் நல்ல உப்பி வந்திருக்கு. இது அது குக் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது மாதிரி ஒரு நைஃபோ ஏதாவது ஒன்று வச்சு நடுவில் குத்தி பாருங்க. ஸோ அது குத்தி நல்லா ஸ்மூத்தா ஒண்ணுமே இல்லை பாருங்க. ஸோ நம்மளோட கேக் வந்து நல்லா பேக் ஆயாச்சு. இனி நம்ம இதை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணி நான் உங்களை காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ கேக் நல்லா ஆறியாச்சு. நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்கு. ஸோ நீங்களும் இந்த நியூ இயருக்கு இந்த எக்லெஸ் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் பண்ணலாம், ஈஸியாக இருக்குது. கேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க உங்களுக்கு இந்த கேக் எப்படி வந்ததுன்னு. இதை பார்த்தீங்களா, இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த பக்கத்தில் இருந்து காட்டுறேன் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த குக்கர் கேக்கை ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye and wish you all a very happy and prosperous new year.